இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் கொண்டாட இருக்கும் இந்த தீப திருநாளுக்கு பலவித ஸ்நாக்ஸ் ஆதிரா ஜங்ஷனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு கிராம் அளவெல்லாம் தேவையில்லைங்க. நான் இந்த டம்ளரை தான் அளவையாக எடுத்திருக்கேன். இதில் அரை டம்ளர் அளவுக்கு பொரிகடலையை பொடிச்சு எடுத்திருக்கேன். அதோட அதே அளவு அரை டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கின கடலை மாவு, நல்ல நயமான மாவை ஜல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணினாலுமே கொஞ்சம் ரஃப்பான அந்த பொரிக்கடலையோட துகள்கள் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம சலிச்சுட்டு இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போது அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நயம் பச்சரிசி மாவு, நான் கடையில் வாங்கினது தான். இப்போ இதோட கொஞ்சம் போல் ஓமத்தை நல்லா கைகளால் கசக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனை வரும். மேலும் கொஞ்சம் கருப்பு எள்ளை தூவிக்கோங்க. ஓமம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு. இப்போது சீரகமும் அதே அளவு எடுத்து நல்லா கைகளால் தேய்ச்சிட்டு அதையும் தூவிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேற்கொண்டு காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கலர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பலகாரத்தை கடலை எண்ணெயில் தான் சுட போகிறோம். ஸோ நான் கடாயில் இருந்த எண்ணெய் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு மிதமான சூட்டில் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடு இருக்கிறனால ஹேண்ட் விஸ்கால் கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறவும் நீங்கள் கைகளாலேயே நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம எந்த டம்ளரில் அளவைகள் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருளோட தன்மையை பொறுத்து தண்ணி கூடவோ குறையவோ நம்மளுக்கு தேவைப்படலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பாருங்கள். இப்போ மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீளமான அச்சில் தான் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா புளிய போகிறோம். மாவை பாருங்கள், நீங்கள் கைகளால் எடுத்து உருட்டினா நல்லா உருண்டையாக வரும், ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் இந்த முறுக்கு உலக்கில் இந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காயமும் அதில் பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ பொதுவாக கடலெண்ணெய் நம்ம பொரிக்கும் போது ரொம்ப பொங்கலாம், அந்த குவாலிட்டி ஆஃப் ஆயிலை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் போல் புளியை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை 2 துண்டு சின்ன வெங்காயத்தை அதில் தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப நுர பொங்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சு விட்டாச்சு. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பிழியணும்னு அவசியம் கிடையாது, சிக்ஸாக்காகவும் பிழிஞ்சிக்கலாம். இப்போது ஒரு பக்கமே உங்களுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு பரட்டி போட்டு 2 பக்கமும் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க, மஞ்சப்பொடி சேர்த்துருக்கனால. ப்ளஸ் அதோட நல்ல பொறுப்பாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.